Good morning students. Today we are going to learn about new lesson unit 6 human organ system. So normally all living organisms are made up of cells. The group of cells are making tissues. The group of tissues are making organs. The organ and associated organ to form organ system. The group of organ system can make one organism. So what would you learn about this lesson we can see shortly in learning objectives. Okay. To understand the structure and the function of organs and the organ system of human body, நம்ம மனிதர்களின் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் அது எவ்வாறு செயல்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். டு கெயின் நாலேஜ் ஆஃப் வேரியஸ் ஹியூமன் பாடி சிஸ்டம் அண்ட் தேர் கோஆர்டினேஷன், அதாவது ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். To understand the importance of the life processes such as digestion, absorption, respiration, excretion, அதாவது மனிதனுடைய உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உடலியல் உயிரியல் செயல்பாடுகளான டைஜஷன் உணவூட்டம், அடுத்தது அப்சார்ப்ஷன் உட்கரித்தல், ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல், எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்கம் ஆகியவை எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, now we'll see introduction. Okay. Organ system are formed by the association of organs which are organized from tissues. அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் திசுக்களால் ஆனது. This kind of organization helps the organism to perform various activities more efficiently. அப்படி திசுக்களால் ஆன ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு முக்கியமான ஒரு வேலை செய்து மனிதர்களை திறம்பட செயல்பட வைக்கின்றன. A group of organs that work together to perform a particular function is known as an organ system. ஒரு குழுவாக அமைந்துள்ள இந்த உறுப்புகள் ஒன்றோடொன்று செயல்புரிந்து ஒருங்கிணைந்து ஆர்கன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உறுப்பு மண்டலங்களாக மாறுகின்றன. த ஹியூமன் பாடி ஆஸ் 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம் தே ஆர். மனிதர்கள் உடலில் 8க்கும் மேற்பட்ட உறுப்பு மண்டலங்கள் காணப்படுகின்றன. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம், மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் உணவூட்ட மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த சுற்றோட்ட மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம், எண்டோகிரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகள் அதாவது ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது இல்லையா அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு நீக்க மண்டலம். ஸோ இது மாதிரி உறுப்பு மண்டலங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ இன் திஸ் லெசன் லெட் அஸ் ஸ்டடி மோர் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஓகே, நவ் இட் வி discuss first organ system, skeletal system. Okay, skeletal system consists of bones, cartilages and joints. அதாவது இந்த எலும்பு மண்டலம் என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புகள், அதுக்கடுத்து குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகள் ஆகியவற்றோடு இணைந்தது தான் நம்ம இந்த skeletal system சொல்லக்கூடியதாக இருக்கும். The bones provide a framework for the body. Bones along with the muscles help in movements such as walking, running, chewing and dancing etc. அதாவது இந்த எலும்பு மண்டலம் தான் மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் வடிவத்தை தரக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகள் பயன்பாட்டின் மூலமாகத்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆக்டிவேஷனாக இருக்கக்கூடிய வாக்கிங், ரன்னிங், சூவிங் அண்டு டான்ஸிங் இந்த மாதிரியான வேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் எதுன்னா நம்முடைய உடம்புல கூடிய போன்ஸ் தான். ஓகே, the adult human skeletal system consists of 206 bones and few cartilages, ligaments and tendons. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது தாயுடைய கருவில் இருக்கும்போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அந்த ஆஃப்டர் பர்த் சைல்டு பர்த்துக்கு அப்புறம் அந்த நிறையா சின்ன சின்ன எலும்புகள் ஒன்றா சேர்ந்து 206 நம்பர் ஆஃப் செல்ஸாக போன்ஸாக மாறிடும். இது வந்து இப்போ 206 எலும்புகளும் அதோடு தொடர்புடைய லெகமெண்ட்ஸ் என்னது இணைப்புகள், மூட்டுகள் போன்றவை எல்லாமே காணப்படுகின்றன. டெண்டான்ஸ் நரம்பு நாரிழைகள், எலும்பு நாரிழைகள் ஆகிய எல்லாமே இருக்கும். லிகமெண்ட்ஸ் ஹெல்ப் இன் கனெக்டிங் போன் டு போன். அது லிகமெண்ட்ஸுங்கிறது ஒவ்வொரு எலும்பையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த டெண்டான்ஸ் கனெக்டட் டு போன் டு மசில்ஸ். டெண்டான்கள் என்பது எலும்புகளையும் மசில்ஸையும் தசைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். The two major divisions of the skeletal system are axial skeleton and appendicular skeleton. இந்த skeletal system ஆனது நம்ம ரெண்டு விதமாக நம்ம கிளாஸ் பண்ணுறோம். ஒன்று axial skeletal system அது தலைப்பகுதி, அடுத்தது அப்பெண்டிகுலர் சிஸ்டம் அதுனா இணையுறுப்பு சட்டகம், அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். ஓகே,
So axial skeleton forms the upright axis of the body which includes skull, vertebral column and rib cage. அதாவது ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டத்தில் நம்முடைய தலையினுடைய உடல் நேர்படியாக நிற்கிறதுக்கான முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்கல் மண்டையோடு, வெர்டிபிரல் காலம் முதுகு நாண் எலும்புகள், ரிப் கேஜ் மார்பெலும்புகள் ஆகிய எல்லாமே இந்த ஆக்சியல் ஸ்கெல்டல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆர்கன் skeletal system. Okay, appendicular system consists of the bones of the limbs along with their pectoral and pelvic girdle. அதாவது அப்பெண்டிகுலர் சிஸ்டங்கிறது இணையுறுப்பு சட்டகம், அதில் கை கால்கள் எலும்புகள் அதோடு பொருந்துகின்ற இந்த தோள்பட்டை எலும்பு, இடுப்பு எலும்புகள் போன்றவை எல்லாமே அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டல் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கல். The skull is a made up of cranial bones. நம்முடைய இந்த மேலே கூடிய இந்த கபாலம் சொல்ல முடியாது மண்டையோடு, இது கிரேனியல் எலும்புகளால் ஆனது அண்டு ஃபேசியல் எலும்புகளால் ஆனது. கிரேனியல் போன்ஸ் அண்டு ஃபேசியல்ஸ். கிரேனியல்னால் தலை எலும்புகள், ஃபேசியல் போன்ஸ்னால் முக எலும்புகள். அப்போது ஸ்கல் என்பது தலை எலும்புகளாலும் மற்றும் முக எலும்புகளாலும் ஆனது. இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புகளான மூளை உறுப்பை பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் இது என்னென்னா முகத்தையும் உருவாக்குகிறது. The hyoid bone present at the base of the buccal cavity and the auditory ossicles. அதாவது ஹயாய்டு போன் என்பது நம்முடைய தலைப்பகுதியுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ், தலையுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியோடு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலும்புக்கு பேர் தான் ஹயாய்டு போன் பேர். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பக்கல் கேவிட்டி நம்முடைய வாய்க்குழி இருக்கும். ஸோ பக்கல் கேவிட்டிக்கு பின்னாடி ஆடிட்டரி நர்வ்ஸ் ஆசிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய என்னது செவி துளைகள் காணப்படுகின்றன. ஸோ மேலியஸ், இன்கஸ் அண்டு ஸ்டாப்பிஸ் இதுன்னு சொல்லக்கூடிய செவி சிற்றெலும்புகள் நம்முடைய காது பகுதியில் உள்ள காணப்படும். ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த செல். இது எல்லாமே ஸ்கல்லில் காணப்படக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்ஸு. த லோயர் ஜா போன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் ஃபேஸ். நம்முடைய முக எலும்புகள்லேயே இருக்கக்கூடிய மிக கடினமான ஒரு எலும்பு எதுன்னா நம்முடைய கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தாடைன்னு சொல்லக்கூடிய லோயர் ஜா தான். அதுதான் மிகப்பெரிய எலும்பு, தலையில் காணப்படக்கூடிய மிக கடினமானவும் ரொம்ப பெரிய எலும்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு போன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலங்கிறது நம்முடைய முதுகெலும்பு, அதாவது தலைப்பகுதியில் அந்த தலைப்பகுதியிலேருந்து கழுத்து உருவாகுது. அந்த கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு அமைப்புக்கு பேர் தான் வெர்டிபிரல் காலம், முதுகெலும்பு தொடர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலம் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல். அதாவது இந்த வெர்டிபிரல் காலம் எங்கேருந்து தொடங்குதுன்னா தலையினுடைய அடிப்பகுதியிலேருந்து கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. அது மூளையினுடைய தொடர்ச்சியாக தண்டுவடம் வந்து கீழே இடுப்பு வரைக்கும் வரும். ஸோ அதை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறது தான் இந்த வெர்டிபிரல் காலம். ஓகே, இட் இஸ் ஃபார்ம்டு பை த நம்பர் ஆஃப் சீரியலி அரேஞ்ச்டு ஸ்மால் போன்ஸ் கால்டு வெர்டிப்ரே, சிங்குலர் வெர்டிப்ரா. அதாவது இந்த வெர்டிபிரல் காலமானது மிகச்சிறிய பல எண்ணிக்கையில் உருவான எலும்புகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு சீரியலி அரேஞ்சு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு எலும்பு அமைப்புகள் தான் இந்த வெர்டிபிரல் காலம் என்பது. இந்த வெர்டிபிரல் காலத்தை நம்ம வந்து அந்த வெர்டிபிரல் எலும்பை சிங்குலராக உரிமையை சொல்லணும், வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிப் கேஜ். ரிப் கேஜ்னா மார்பு எலும்புகள், மார்பு கூடு எலும்புகள். த ரிப் கேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் 12 pairs ஆஃப் கர்வ்டு ஃப்ளாட் ரிப் போன்ஸ். அதாவது இந்த மார்பு எலும்பு கூடானது 12 ஜோடினா 24, இந்த பக்கம் 12, பின்னாடி. இப்போ 12 ஜோடி எலும்புகளால் ஆன ஒரு தட்டையான மற்றும் வளைந்த எலும்புகள். இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெலிகேட் வைட்டல் ஆர்கன்ஸ் சச் as ஹார்ட் அண்ட் லங்ஸ். மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்புகளான நுரையீரல் மற்றும் இதயத்தை மூடி பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறது தான் இந்த ரிப் கேஜ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிம்ஸ். ஸோ லிம்ஸுங்கிறது முக்கியமான நம்முடைய அப்பெண்டிகுலர் போன்ஸு. மேன் ஹேஸ் 2 pairs ஆஃப் லிம்ஸ், நேம்லி அப்பர் லிம்ஸ் அண்டு லோயர் லிம்ஸ். அதாவது அப்பர் லிம்ஸுங்கிறது மேல் கை, லோயர் லிம்ஸுங்கிறது கீழ்கால்கள். அந்த கீழ்கால்கள் நம்ம நடக்க பயன்படுத்திக்குவோம். மேல் கை தான், கால்கள் தான் பிற்காலத்தில் கைகளாக மாறிடுச்சு. அது 4 limbs, ஹைண்ட் லிம்ஸு. ஓகே, த 4 limbs ஆர் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங், ரைட்டிங் எக்ஸெட்ரா, while hind limbs are used for walking and sitting. Okay, next grill. The 4 limbs and hind limbs are attached to the axial skeleton with the help of pectoral and pelvic girdle respectively. அடுத்தது இந்த கிரிடில்ஸுங்கிறது 2 விதமான பகுதிகள் இருக்குது. ஒன்று பெக்டோரல் கிரிடில், ரெண்டாவது பெல்விக் கிரிடில். பெக்டோரல்ங்கிறது நம்முடைய தோள்பட்டை வளையம்,
பெல்விக் கிரிடில்ங்கிறது நம்முடைய இடுப்பு வளையம். அங்கே 4 limbs அண்ட் ஹை limbs முன்கையும் கால்களும் இணையக்கூடிய ஒரு பகுதியாக தான் அந்த கிரிடில் பகுதி இருக்குது. ஸோ இது கை கால்கள் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறனால இந்த கிரிடில் சொல்லுவோம். இந்த பெக்டாரல் கிரிடில் அண்டு பெல்விக் கிரிடில். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம do you know the smallest bone in our body is present inside the ear. It is called stapes. அது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு உள்ள எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம காதுக்குள்ளே இருக்கக்கூடிய செவிச்சிற்றெலும்புகள். இட் இஸ் ஒன்லி 2.8 millimeters லாங். த லாங்கஸ்ட் போன் இன் த பாடி இஸ் தை போன். நம்முடைய உடம்புக்கு மிக நீளமான எலும்பு எதுன்னா நம்முடைய தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தை போன் தான் ஃபீமர். A newborn baby has a more than 300 bones. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தையுடைய உடலில் 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். As the baby grows, some bones are joined together. Hence the skeleton of the adult has 206 bones. அந்த குழந்தையானது வளர வளர சின்ன சின்ன எலும்புகள் ஒன்றாக இணைந்து பெருசானையும் அடல்ட்டாக வரும்பொழுது 206 நம்பராக போன்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்க போகிறது மஸ்குலர் சிஸ்டம். தேங்க்யூ.